ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயாஸ்மி விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி இங்கே சைனாவில் இருக்க ஃபுட்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து சங்கு, இது வந்து கிரேஃபிஷ்ஷு. நம்ம ஒரு பூச்சி மாதிரி முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதில் இருக்கும் கிரேஃபிஷ்ஷு. இது வந்து ஆக்டோபஸ், குட்டி ஆக்டோபஸ், இந்த எட்டு கால் அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த ஆக்டோபஸ். இது வந்து நம்ம இறால், பெரிய சைஸ் இறால். இது வந்து ஏதோ நிறைய நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க இங்கே, அதில் தான் ஏதோ போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து குடல், போட்டி. ஆனால் எதோட குடல்னு எனக்கு சத்தியமாக தெரில. இதுவும் வந்து குடல்லே வேறு மாதிரி எப்படியோ பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ சைனீஸ் ஃபுட்லாம் உங்களுக்கு பிடிக்குமாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஏதோ உள்ளுறுப்புன்னு நினைக்கிறேன், ஆனால் என்னென்னு எனக்கு சரியாக தெரில. இதுவும் வந்து எல்லாமே நான்வெஜ் ஐட்டம்ங்க. ஸோ அதை வந்து ஏதாவது ஸ்டஃப் பண்ணி அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. இது வந்து சிக்கனோட அந்த விங்ஸ் மாதிரி இருக்குது. இது வந்து கோழிக்கால். இங்கே வந்து கோழிக்கால் பயங்கரமாக சாப்பிடுவாங்க, எல்லாருமே சாப்பிடுவாங்க. ஸோ அதை வந்து நிறைய வெரைட்டியில் வச்சுருக்காங்க. பெருசாக காரம்லாம் போட்டு சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும் போட்டுக்குவாங்க தேவையான அளவுக்கு. ரொம்ப காரமாக வந்து சைனீஸ் பீப்புள் சாப்பிட மாட்டாங்க. அதனால தான் நம்ம வீட்டில் வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்றது. ஸோ இது வந்து இந்த ஸ்மெல்லும் ஒரு மாதிரி இருக்கும். அது அவங்களுக்கு பழகிடுச்சு. நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அது செட் ஆகாது. ஆனால் அந்த சிக்கன் இதெல்லாம் ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி தாங்க இருக்கும். இதுதான் பிடிக்காது, மிச்சதெல்லாம் சாப்பிட்லாம். ஸோ இதில் வந்து மேலே ஒரு பவுல் வச்சுருப்பாங்க. இந்த இடுக்கியில் தேவையான இது வந்து பிக்கோட கால், அதை அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. நான் இதெல்லாம் பார்த்ததே இல்லை. நான் இங்கே தான் வந்து நானுமே பார்க்குறேன். சரி, அதான் நீங்களும் பார்ப்பீங்களேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். சாசேஜுங்க, அதாவது கறியை வந்து அரைச்சி, என்ன கறி வேணாலும் இருக்கலாம், மட்டன், சிக்கன், பீஃபு, போர்க்கு எல்லாத்தையும் அரைச்சி இந்த மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து காடை, குட்டி குட்டியாக இருக்கும்ல காடை, அதை வந்து ஏதோ ஃப்ரை பண்ணி ஃபுல்லாக முழுசாக வச்சுருக்காங்க. இது வந்து பிக் வெரைட்டின்னு தான் நினைக்கிறேன். பிக் வெரைட்டியில் அதோட ஃப்ளஷோ ஏதோ ஒன்று. இது வந்து சிக்கனுங்க, ஃபுல் சிக்கன் தந்தூரி. ஸோ மேலே எள்ளுலாம் போட்டு இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இதுதான், இதில் வந்து அந்த டின்னருக்கான சாப்பாடு எல்லாத்தையும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. வேணுங்கிறவங்க இந்த இந்த இதுக்கு மேலே வந்து ஒரு பவுல் வச்சுருப்பாங்க, அதில் வேணுங்கிறத எடுத்து போட்டுட்டு. இது ரொம்ப ரேட்லாம் இருக்காதுங்க, ஓரளவுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸாக தான் இருக்கும். ஏன்னா வந்து எல்லாருமே, எல்லா தரப்பு மக்களுமே இதை வாங்குவாங்க. இது தாங்க முக்கியமானது. இது வந்து ஒரு பூச்சியோட கூட்டு. இது வந்து ஒரு லார்வா. இதை வந்து வளர்ப்பாங்க. வளர்த்து நம்ம ஆல்ரெடி ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருக்கோம், ஒரு புழு வீடியோ, அது போய் பாருங்கள். இது வந்து பீஃபில் வந்து ஏதோ ஃப்ரை பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வந்து வாத்துக்கறி. இங்கே வாத்து வந்து நிறையா சாப்பிடுவாங்க. ஃபுல் வாத்து முழுசாக வாங்கிட்டு போவாங்க. 1, 2 அந்த மாதிரி நிறையா தான் வாங்குவாங்க இங்கே சைனீஸ் பீப்புள் பொறுத்த வரைக்கும். அவங்க காய்கறியுமே வந்து கிலோ கணக்கில் தான் எடுத்துகிட்டு போவாங்க, ஒரு முட்டைக்கோஸாக இருந்தாலும். இது கருவாடில் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. 2, 3 வெரைட்டி கருவாடு, நம்ம ஊர் கருவாடே கிடைக்கும். இது வந்து குட்டி நண்டு. ஆனால் நண்டு சொல்லியே ஆகணும், இங்கே செம்ம ரேட்டுங்க. நண்டு கருப்பு கலரில் தான் இருக்கும். அந்த வயலட் நண்டு நம்ம ஊரில் மாதிரிலாம் பெருசாக நான் பார்த்ததே இல்லை. அதெல்லாம் எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரில. இது கருப்பாக இருக்கும், மேக்ஸிமம் இந்த சைஸ் தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.